No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். எடப்பாடி போட்டு வச்சிருக்கிற கணக்கை நான் சொல்றேன். என்ன போட்டிருப்பாருன்னா, பாமக என்பதை கட்சியை அழிக்க வேண்டும். இப்பொழுது அன்புமணியிடம் பேசிட்டு இருக்காரு, ராமதாஸ் ஐயா அவர்களிடமும் பேசிட்டு இருக்காரு. இந்த 2 நபர்களிடம் பேசிக்கிட்டு இருக்கின்ற ஒரே கட்சி அதிமுக. ஸ்ரீகாந்த் யாரு? ஒரு விதத்தில் சம்பந்தி, ஒரு விதத்தில் அக்கா அன்புமணி. நீங்கள் முகநூலில் எவ்வளோ கொச்சையாத்திரமா எழுதுறாங்க. ஐயா அவர்களையும் இந்த ஸ்ரீகாந்தி அவர்களையும் எவ்வளோ கொச்சையாத்திரமா எழுதுறாங்க. அவர் சொல்கிறாருல, என்னை வந்து களவாணி வச்சு அமுக்கி கழுத்தை நெரிச்சு ஒருத்தன் கொண்டுடுவான்னு சொல்கிறான், அவனுக்கு பொறுப்பு போடுறான்னு பொது வழியில் டாக்டர் சொல்லிட்டாருல. தமிழ்நாடு பூரா எல்லா பத்திரிகையிலும் தெரிஞ்சு போச்சுல. அந்த பையனை கட்சி விட்டு நீக்கிருக்கணுமா இல்லையா? ஐயா அழுதாருல. ஒரு அப்பா அம்மா தமிழ்நாட்டில் இதை பார்த்துட்டு யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயா அவர்கள் யாரை சொல்லுகிறாரோ அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய உழைப்பாளர் கட்சியின் நிறுவன தலைவர் காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நம்ம தொடர்ந்து ஐபிசி தமிழில் பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத குறித்து வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 5 முறை வந்து பொதுக்குழு செயற்குழு வந்து கூட்டியாச்சு ராமதாஸ் தரப்பில். இப்படியெல்லாம் கூட்டப்பட்டு தான் வந்து நான் தான் பாமக அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்து ராமதாஸ்க்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. இது எப்பயுமே இப்போ கடைசியாக நடந்த பொதுக்குழு செயற்குழு வந்து வருஷம் அவங்க ஜனவரி ஸ்டார்ட் பண்ணும்போது டிசம்பர் லாஸ்ட்டில் பண்ணுற ஒரு விஷயம் தான். அது தைலாபுரத்தில் நடக்கும், இந்த ட்ரிப்பு சேலத்தில் நடந்திருக்கு, அவ்வளோதான். 4வது மாதத்துலேருந்து இந்த மாதிரி செயற்குழு பொதுக்குழு அப்படின்னு சொல்லி அங்கங்கே வந்து நடத்தப்படுது. நிர்வாக குழுன்னு ஒன்று நடத்தப்படுது. தலைவர் பதவி என்பது வந்து ஒரு காலியான பிறகு அந்த பதவியை அவர் நிறுவனர் தலைவர் என்ற முறையில் அவரே அந்த தலைவர் பதவியை எடுத்துக்கிட்டார். அதாவது அவங்க தரப்பு வாதம்படி அவருடைய 3 ஆண்டுகள் அவங்களுக்கு அன்புமணிக்கு முடிஞ்சிட்டதுனால தலைவர் பதவி வேக்கண்டாக இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒப்புதல் வாங்குறதுக்கு ஒரு பொதுக்குழு தேவைப்படுது, செயற்குழு தேவைப்படுது. அதுக்காக தான் அந்த பொதுக்குழு செயற்குழு அவருக்கு போட்டு அதில் அந்த தலைவர் பதவியும் சேர்த்து வைத்துக்கொள்வதற்கு அது அங்கீகாரம் கொடுக்கிறது. அதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான். அதை ஊர்ஜிதம் செய்வது போல் பல செயற்குழு பொதுக்குழுவை சிறப்பு பொதுக்குழு செயற்குழுவிலே கூட்டிக்கலாம். ஒன்றும் அரசியல் சாசனப்படி ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ யார் கூட்டுற பொதுக்குழு செயற்குழு உண்மையானன்றதை வந்து 2 பேருமே சட்டப்படி நிரூபிக்க முடியாது. கோர்ட்டு தான் சொல்லணும். சிவிலுக்கு நான் உங்களுக்கு நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கேன். சிவில் நீதிமன்றம் தான் இதை இறுதியாக வந்து முடிவு பண்ண முடியும். யாருக்கு இதுக்கு உரிமை இருக்கிறது, இந்த பொதுக்குழு யார், எந்த பொதுக்குழு உறுப்பினர் உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள், யார் பொய்யான பொதுக்குழு உறுப்பினர்கள்ன்ற முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு தான். தேர்தல் கமிஷன் டெல்லி ஹைகோர்ட்லேயே கிளியராக சொல்லிடுச்சு, உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து தலைமை பதவியான தலைமை பதவி பிரச்சனை வந்து நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் பார்த்துக்கணும். அதனால் இங்கெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு வந்து பரிகாரம் தேட முடியாது அப்படின்ட்டாங்க. அங்கே ஒரு வாதம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேருமே சின்னத்தை கேட்டிங்கன்னா சின்னத்தை நாங்கள் 2 பேருக்குமே தரமாட்டோன்ற ஒரு வாதத்தை அங்கே முன்வைக்கிறாங்க. அப்போ சிவில் நீதிமன்றம் ஏன் 2 பேருமே போக மாட்டேங்கிறாங்க? நீங்கள் அது அங்கே தான் 2 பேருக்குள்ள பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, யாருக்காவது ஒன்றுக்கு ஆயிட்டுனா ஒருத்தங்களுக்கு தோல்வி கிடைஞ்சிரும்ல. இப்போ யாராவது ஒருத்தங்களுக்கு தானே தர முடியும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு. ஒன்று ஐயா அவர்களுக்கு இருக்கணும், இல்லை சின்ன ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்புமணிக்கு இருக்கணும். 2 பேருக்குமே 2 பேரில் யாராவது ஒருத்தங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒருத்தங்க தோல்வி அடைஞ்சிடுறாங்கல்ல. அதனால் அவங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து காம்ப்ரமைஸாக வரட்டும்னு நினைக்கலாம். ஏதாவது யார் நினைக்கிறா காம்ப்ரமைஸாக வரணும்னு யார் நினைக்கிறா? ராமதாஸ் தரப்பா, அன்புமணி தரப்பா? ராமதாஸ் தரப்பு, ஐயா அவர்களுடைய தரப்பு வந்து ரொம்ப நாள் நீண்ட காலமாக காம்ப்ரமைஸாக வரணும்னு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது? அன்புமணி அவர்களுடைய பதவியை இவர் எடுத்துக்கிறாரு. முன்னாடி மூந்தன் பிரச்சனை வருது, அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிட்டு தலைவர் பதவி எடுக்கும் போது தான் ரொம்ப விகரஸ் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாலுமே அதுக்கு வந்து இவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் அன்புமணி என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அது எடுத்தது தப்புன்னு எடுத்தவொடனே சொல்லியிருக்கணும்ல. ஆனால் தருமபுரி மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக என்னை இந்த தலைவர் பதவியிலிருந்து ஐயா அவர்கள் நீக்கினார்கள், என்னை செயல் தலைவராக ஆக்கினார்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்பதை டாக்டர் ஐயா அவர்கள் சொல்ல வேண்டும்னு அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போது பேசாமல் டாக்டர் இருந்துட்டாருன்னு வச்சிங்களேன், அன்புமணி சொல்கிறது அத்தனையும் உண்மைனாயிடும்ல. அப்போ தான் வியாழக்கிழமை அன்னைக்கு கூப்பிட்டு நீண்ட ஒரு பட்டியலை வெளியிடுறாரு. நீ என்னென்னலாம் பண்ண, எத்தனை ஆண்டுகளாக என்னை வந்து வீட்டு உள்ளே உட்கார வச்சுருந்த, கட்சி பணியை செய்ய வேணான்னு சொன்னேன், நான் வந்து சேலத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது
அந்த உங்களை வந்து பார்க்க வேண்டியது இத்தனை நபர்கள் தான் ரூமில் பார்க்கணும். அதேமாரி நீங்கள் பொதுவெளியில் வந்து பப்ளிக்கில் பேசும்போது இத்தனை நபர்கள் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு எட்ஜி பண்ணாங்க. மிகப்பெரிய அளவில் நான் என்னை வந்து ஒரு ஒரு காட்சி பொருளாக வச்சுட்டாங்க. என்னால் இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியல. அவருடைய அம்மாவை தாயை வந்து தண்ணி பாட்டில் எடுத்து அடிக்க போனார், விட்டெறிஞ்சார், அவர் மேலே படலை அப்படின்ற இதெல்லாம் பொதுவெளியில் வச்சார் ப்ரெஸ்ஸில். அதாவது இதை எப்படி வைக்கிறாருன்னா, அன்புமணி வேண்டுகோளுக்கு இணங்க தான் சொல்கிறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறேன், நீ இந்த தப்பெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. உடனடியாக இதுக்கு ரெமடினா என்ன பண்ணியிருந்துருக்கணும் அன்புமணி? அப்பா சொல்கிறாரு இது மாதிரி ஒரே பொதுவெளியில். அப்போ பொதுவெளியில் வரும்போது இது உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை கிடையாது. இதை வந்து இன்னொருத்தங்க வந்து விவாத பொருளாக பேசக்கூடாதுன்னு சில நபர்கள்லாம் சொல்கிறான். சில பதில் கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பற்றி நீ பொதுவெளிக்கு வந்துட்டாவே விவாத பொருள் தான் யாவனா இருந்தாலும். பொதுவெளியில் நீங்கள் அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சுன்னா எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, எல்லாருக்குமே நீங்கள் பதில் சொல்லணும். பதில் இல்லைன்னா நீங்கள் அமைதியாக போயிடணும், அவ்வளோதான். இல்லை உங்களை தப்பான பதில் சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடலாம், அப்படி தானே? பேச்சுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டாளி சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி அன்புமணியும் பேசுகிறாரு, ராமதாஸ் அவர்களும் பேசுகிறாரு. இப்போ பாட்டாளி சொந்தங்களை எல்லாத்தையும் வந்து ஏமாத்துற மாதிரி ஆகாதா? 2 பேரும் வந்து இஷ்டத்துக்கு அப்பா மகன் பிரச்சனைனால பாட்டாளி சொந்தங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு அதனால தானே இப்போ நிறைய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அவர்களுடைய எதிர்காலம் கருதி வேறு திராவிட கட்சிகள் அகில இந்திய கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க. பார்க்குறீங்களா நியூஸில்? நிறைய பேர் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த நிலைமை அப்படியே நீடிச்சுக்கிட்டு போணுச்சுன்னா யாருக்கிட்ட யார் சீட்டு வாங்கி நிற்கிறது, எந்த சின்னத்தில் நிற்கிறதுன்றத மிகப்பெரிய பிரச்சனை பாமகவுக்கு. இந்த 2026 என்ன சிக்கல் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போது ஒரு பக்கம் நான் தான் பாமகன்னு ராமதாஸ் வந்து சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் நிர்வாகிகள் தொண்டர்கள் கோர்ட்டே சொல்லிருச்சு, அதனால் வந்து எங்கள் பக்கம் தான் கட்சி இருக்குன்னு சொல்லி அன்புமணி தரப்பில் சொல்லப்படுது. இப்போ 2026 அப்போ உண்மையான பாமக எது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி தொடர்பாக பார்க்கும்போது அன்புமணி வந்து என்டிஏ கூட்டணியில் போவார் அப்படின்னு பேசப்படுது. இப்போது அந்த அண்மையில் நடந்த அந்த பொதுக்குழுவில் ராமதாஸ் தரப்பு சில நபர்கள் பேசும்போது என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, கூட்டணி ஆட்சிங்கிறாங்க, 25 சீட்டுங்கிறாங்க. அப்போது 2 பாமகவா இந்த தடவை 2026 தேர்தலை சந்திக்க போகிறாங்களா அப்படிங்கிற பார்வையும் இருக்குது. அதாவது ஒரு பாமகவாக இருந்தாங்கல்ல போன சட்டமன்றத்தில், அப்போயே அதிமுக எவ்வளோ சீட்டு வாங்கினாங்க? இவங்க அம்மா ஜெயலலிதா அம்மையார் இல்லாத போது எடப்பாடி என்ற ஒரு பெரிய தலைவரே அவர் தமிழகத்தில் ஒரு பெரிய தலைவர் என்ற ஒரு டிப்ளமேட்டிக் லீடராக இல்லாத போது எத்தனை சீட்டை நீங்கள் மிரட்டி வாங்கியிருக்கணும்? 50 சீட்டுக்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றா இருக்கும்போது சொல்கிறேன்னா போன சட்டமன்றத்தில் அப்படி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே பலசாலி. நீங்கள் எவ்வளோ சீட்டு வாங்கினீங்க? 23 சீட்டை என்னமோ வாங்கினீங்க. அப்போ என்ன அர்த்தம், என்ன கொள்கை? நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? டயர் இன்னைக்கு எடப்பாடின்னு சொன்னீங்க. நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்கன்னா என்ன வாங்கணும்? பாதி 50-50 எடுத்துக்கோன்னு கேட்டுருக்கலாம்ல. ஆளுக்கு 117 சீட்டில் நிற்போமா? எங்கள் தயவு இல்லாமல் நீ ஒன்றுமே பண்ண முடியாது, அம்மாவும் இல்லை, பெரிய லீடர் இல்லை, எங்கள் தலைவர் தயவில் தான் நீ வட மாவட்டத்தில் சொன்னார்ல. வட மாவட்டத்தில் இருந்த இடைத்தேர்தலெல்லாம் பாமக இல்லைன்னா அந்த எம்எல்ஏலாம் ஜெயிச்சு நீ ஆட்சியிலே இருந்திருக்க முடியாது 4.5 வருஷம் சொன்னார்ல அன்புமணி. என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அன்றைக்கி அவர் தானே பெரிய தலைவராக இருந்து எல்லாம் பண்ணார். என்ன பண்ணியிருக்கணும்? எத்தனை சீட்டு வாங்கினீங்க? அப்போ நீங்கள் எதை நோக்கி நீங்கள் போயிருக்கீங்க? அப்போ 23 சீட்டு கிட்டத்தட்ட வாங்குறீங்கன்னா நீங்கள் எதை நோக்கி போயிருந்துருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, அதை கூட விட்டுருங்க. நீங்கள் அவங்களுக்கு மறுபடியும் விசுவாசமாக இருந்தீங்களா? அதே அதிமுக 10% கொடுத்துச்சின்னு விசுவாசமாக இருந்தீங்களா? எம்பி தேர்தலில் என்ன பண்ணீங்க? எதிர்த்து வேலை பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எம்பி தேர்தலில் ஏன் அதிமுக வேண்டாம் என்று போனேன் அப்படின்ற ஒரு காரணம் சொல்ல முடியுமா அன்புமணியால்? ஒரு காரணம் வேணும்ல. ஒரு கட்சியில் அலையன்ஸில் இருக்கீங்க, எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு வருஷத்தில் எம்பி எலெக்ஷன் வருது. நீ அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை நீ சொல்லியிருக்கணும்ல. என்ன காரணம் சொன்ன? சரி, அதை விட்டுரு. இன்னைக்கு திருப்பி அந்த கூட்டணியில் வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லுவ நீ? எடப்பாடி அவர்கள் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற தலைவர்களே 0 தலைவர், அது ஒரு பக்கம் வச்சிங்க. ஆனால் கிரிமினலாக யோசனை பண்ணுறதுல பெரிய தலைவர். ஒரு உதாரணத்துக்கு வச்சிங்க, ஒன்றுமே இல்லாத கட்சி, எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. நம்ம வந்து வன்னியர் ஓட்டு இல்லைன்னா அங்கே ஒரு 70,000 ஓட்டு அவர் தொகுதியில் எடப்பாடியில் இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்ற நிலைமையில் வெறும் 23 சீட்டை கொடுத்து உங்களை உட்கார வச்சார்ல. அது எவ்வளோ பெரிய திறமை, எவ்வளோ பெரிய சூழ்ச்சி இருக்கணும். இது யாருமே கலைஞர் அவர்களுக்கு இல்லாத சூழ்ச்சி, ஜெயலலிதா அம்மையாருக்கு இல்லாத சூழ்ச்சி இவருக்கு இருந்திருக்குன்னும் போது இன்னைக்கு எடப்பாடி இப்படி ஒரு யோசனை பண்ணால் என்ன பண்ணுவார்? இவர் மாட்டிக்கு வரல அரசியலில். இன்னொரு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஐபிசி மூலியமா இப்போ எடப்பாடி முடிவு பண்ணுறாரு,
ஏன் முடிவு பண்ணுறாருன்னா, அவர் உங்களை அப்படியே வச்சு உங்களை அரவணைச்சு உங்களை அரசியல் ரீதியாக காலி பண்ணுற சக்தியை எடப்பாடிக்கு உண்டு. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் வந்து இந்த வன்னியருக்காக நீங்கள் முதலமைச்சர் ஆனோன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, 8 வழி சாலை அது இதுன்னு பயங்கர பிரச்சனை இந்த கவர்மெண்ட்டுக்கு. அப்போ நாங்கள் சொல்கிறோம், இந்த வன்னியர்களுக்காக சில கோரிக்கையெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு. நான் செய்கிறேன், என்ன செய்யணும் உங்களுக்கு அப்படின்னும் போது, வன்னியர்களுடைய பொது சொத்து நலவாரியத்தை வந்து ஏற்கனவே கலைஞர் அவர்கள் அறிவிச்சு விட்டார். அது எங்களுடைய கோரிக்கையில் தான். நாங்கள் அன்றைக்கு கலைஞரிடம் வைத்த கோரிக்கையின்படி தான் அந்நியர் பொது சொத்து நலவாரியம் கலைஞர் அவர்கள் அறிவித்தார். அதில் சில விஷயத்தை மாற்றணும், அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னாரு. அப்போ நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வன்னியர்கள் பூரா உங்கள் பக்கம் நிற்பாங்க அப்படின்னும். சரி, வன்னியர் பொது சொத்து நலவாரியம் செய்யணும். அடுத்தது என்ன செய்யணும்? வன்னியர்களுடைய குருவாக இருந்தவர் படையாச்சார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுங்க அப்படின்னு சில கோரிக்கைகள் வன்னியர்களுக்காக வச்சு. இன்றைக்கி சில பேர்லாம் பதிவு போடுறான்ல, அவங்களுக்குலாம் ஐபிசி மூலியமாக கேட்குறேன், நீங்கள் என்னடா செஞ்சீங்க இது வரைக்கும்? ஒன்றுமே செய்யலையே. அதுக்காக எடப்பாடி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தினது பத்திரிகையில் வந்த செய்தி. மிகப்பெரிய பாராட்டு விழாவை நான் முன்னின்று இங்கே சென்னையில் நடத்தி கொடுத்தேன். அதற்கு பிறகுதான் வன்னியர் மத்தியில் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. அதேமாரி சொன்ன வாக்குறுதிப்படி மணிமண்டபத்தை கடலூர் பல கோடி ரூபாய் செலவில், அரசாங்க செலவில் கடலூர் கட்டி கொடுத்தார். வன்னியர் பொது சொத்து நலவாரியத்தை அறிவித்தார். ராமசாமி படையாச்சியாரனுடைய திருவுருவ படத்தை சட்டமன்றத்தில் வைத்த பெருமை எங்களுடைய முயற்சியில் சேரும். இதை எந்த வன்னியராலையும் மறுக்க முடியாது. அதற்காக பாமக ஒரு துரும்பை எடுத்து போட்டிருக்காங்களான்னு நீங்கள் பொதுவெளியில் சொல்லுங்க. எத்தனையோ பேர் பேசுகிறாங்கல்ல, ஒரு பொதுவெளியில் இதெல்லாம் நீங்கள் செய்யலை, நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஏன்னா நீங்கள் அவங்க செய்யலைன்ற ஒரு உதாரணத்துக்கு இந்த பாராட்டு கூட்டத்தில் யாராவது பாமக சேர்ந்தவங்க இருக்காங்களான்னு பாருங்கள். யாராவது ஒருத்தங்க வரல, நாங்களும் கூப்பிடல, நாங்கள் செஞ்சது. அப்போ இந்த எடப்பாடியார் எங்களை வைத்து எல்லா விஷயத்தையும் வன்னியர்களுக்கான அந்த வன்னியர்களுக்கு வருகின்ற ஓட்டை பெறுவதற்கான அத்தனை வழியும் செஞ்சுட்டு பாமகவை மிரட்டி வெறும் 23 சீட்டில் காய அடிச்சிட்டாரு. அவங்கள அரசியல் ரீதியாக க்ளோஸ் பண்ணிட்டாரு. வெறும் 5 சீட்டு தான் ஜெயிச்சான். பாமக தனியாக நின்று 4 சீட்டு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய கட்சியோட சேர்ந்து நின்று 5 சீட்டு. அப்போ எவ்வளோ பெரிய தோல்வி பாமகவுக்கு. சரி, இந்த முறை என்ன எடப்பாடியினுடைய கணக்கா இருக்கு? எடப்பாடி இப்போ நான் சொல்கிறேன், ஐபிசி மூலியமா யாருமே போடாத கணக்கை எடப்பாடி போட்டு வச்சிருக்கிற கணக்கை நான் சொல்கிறேன். என்ன போட்டிருப்பாருன்னா, பாமக என்பதை கட்சியை அழிக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ 2 ஆக்கியாச்சு. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களா திமுகவினுடைய கைக்கூலி ஐயா அவர்கள். நான் சொல்கிறேன்ல, அண்ணா திமுகவினுடைய கைக்கூலி தான் பாமக. இப்போ ஆனால் கைக்கூலியாக இருக்காங்க. என்ன பண்ணுவாருன்னா, இப்போ அவர் இன்னைக்கு அன்புமணியிடம் பேசிகிட்டே இருக்காரு சீட்டை. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நான் ஐபிசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் இன்றைக்கு இருக்கிற வன்னியர் சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களிலேயே இளமை பருவத்திலிருந்து இன்று வரை இந்த ஜாதிக்காகவும் இந்த சங்கத்திற்காகவும் பாடுபடுறோம். நான் பாராட்டு விழா நடத்தும் போது நான் என்ன பொறுப்பில் திரும்ப இருந்தேன்? பிஜேபியினுடைய ஓபிசி அணியினுடைய மாநில துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், மீடியாவினுடைய செய்தி தொடர்பாளர், அதுக்கு அல்லாமல் ஆரணி பாராளுமன்றத்தினுடைய இணை பொறுப்பாளர். இவ்வளோ பொறுப்பில் நான் இருக்கும் பொழுது ஜாதிக்காக இந்த கூட்டத்தை நடத்தின. அப்போ எனக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு பிஜேபியில். நீங்கள் எப்படி ஒரு கட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் படையாச்சார் பேரவை என்ற அமைப்பு மூலியமாக இவ்வளோ பெரிய பாராட்டு விழாவை முதல்வருக்கு நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த கூட்டத்தில் நான் பேசினேன், அப்படி இருந்து இந்த பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். இப்பொழுது எடப்பாடி அவர்கள் என்ன செய்வார்னு கேட்டீங்களா, அதுக்கு சொல்கிறேன். இப்பொழுது அன்புமணியிடம் பேசிகிட்டு இருக்காரு, ராமதாஸ் ஐயா அவர்களிடமும் பேசிகிட்டு இருக்காரு. இந்த 2 நபர்களிடம் பேசிக்கிட்டு இருக்கின்ற ஒரே கட்சி அதிமுக. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாருன்னா, இப்படியே எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு வர்றது. திமுக என்ற நிழலை கூட அன்புமணி அவர்கள் நெருங்க முடியாது என்பது பத்திரிகையாளராக உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய பிரச்சார வியூகம், திமுகவை அவர்கள் செய்கின்ற விமர்சனம், அதெல்லாம் திமுகவினுடைய நிழலை கூட அவர்கள் கூட்டணி என்ற வார்த்தைக்கு போக முடியாது. ஓகேவா? அந்த கதவை அடைச்சாச்சு. அடுத்து இருக்கிறது அவருக்கு என்ன கதவு? பெரிய கட்சின்னா அதிமுக, இல்லைன்னா விஜய்க்கு போவதற்கான வாய்ப்பு வந்து மிக 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 குறைவு அன்புமணி தரப்புல. ஏன்னா சின்னம் கிடைக்காது அங்கே போனால். அது சில காரணத்தினால சின்னம் கிடைக்காது. அதனால இந்த கூட்டணியில் தான் இருக்கணும் அப்படின்ற முடிவில் இருப்பாங்க. இவங்க என்ன போடுவாங்கன்னா, கடைசியில் எடப்பாடி, எப்பா இங்கே வாங்க, உங்கள் 2 பேர் பிரச்சனை இருக்குது, நான் பார்த்தேன்,
எங்கள் சேலத்தில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி ஐயா அவர்கள் வந்து தன்னுக்கிட்ட தான், நீ ஒன்றுட்ட வேணா பொறுப்பாளர்கள்லாம் இருக்கலாம், மாவட்ட செயலாளர் இருக்கலாம், அவரும் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு பூரா போட்டார், மாநில பொறுப்பு போட்டார், எல்லாம் போட்டார். அமைப்பு ரீதியாக இருக்கோ இல்லையோ ஓட்டு வந்து உங்கள் அப்பாட்ட தான்ப்பா இருக்குது, அதனால் உங்கள் அப்பா ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கொடுத்தா போதுன்றாரு அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு ஐயா அவர்களை கூப்பிட்டு ஒரு சொற்ப சீட்டை கொடுத்து விட்டு கூட்டணிக்கு வைத்து விட்டால் சரி, கட்சி அங்கீகாரம் கிடைக்கிது, நம்மளுக்கு ஒரு 10 எம்எல்ஏ கிடைக்கிறாங்கன்னா ஐயா அங்கே போயிட்டாருன்னு வச்சுங்க, அன்புமணியோட நிலைமை என்ன? இதை கூட எடப்பாடி அவர்கள் உருவாக்குவார். அப்போ உருவாக்கும் போது தனித்து விடப்படுவார். இவர் அன்புமணி அவர்கள் தனித்து விடப்படுவார். இந்த அரசியல் ராஜதந்திரம் அத்தனையும் எடப்பாடி அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு இல்லைன்னு சொல்லுங்க, ரெண்டு பேர்ட்டையும் பேசிட்டலன்னு யாராவது பொது வழியில் சொல்லுங்க. இப்போ சிஆர் பாஸ்கரன் பேசினார், நான் கூட பார்த்தேன் ஐபிசியில். எனக்கு என்னன்னா, நான் வந்து பாமகவில் இருக்கும் பொழுது சில பேர்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் சின்ன பசங்க, இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு தெரியாது. முதலில் இந்த கட்சின்னு ஆரம்பித்து 89ஆம் ஆரம்பிக்கும் போது திருவாரூர் நகரத்தினுடைய செயலாளர் நான். அப்பொழுது அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது. ஒரு 100 குடும்பத்தை ஒரே இரவில் காலி செய்து விடுகிறார்கள், எல்லாரும் வன்னியர்கள். அப்பொழுது அந்த காலி செய்யப்பட்ட இடத்தினுடைய ஓனர் இருக்கார்ல, அவர் சில இன்ஃப்ளூயன்ஸ் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி காலி பண்ணிட்டார். அந்த இடத்தோட ஓனர் அன்றைக்கு, நான் சொல்வது 91ஆம் வாக்கில் கவர்னர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் வரப்போகுது, 91 தேர்தல் வரப்போகிறது. தேர்தல் வருவதற்கு முன்பாக திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சி இருக்கும் பொழுது கலைக்கப்படுகிறது. அப்பொழுது கலைச்சி அப்போ வந்து கவர்னர் ஆட்சி. அந்த கவர்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அரசு அதிகாரிகள் தானே எல்லாமே, கலெக்டருக்கு தான் எல்லா பவரும், எஸ்பிக்கு தான் அந்த பவர். அப்பொழுது எங்கள் மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியர் சப் கலெக்டர் யாருன்னா இறையன்பு ஐயா இருக்கார்ல, இப்போ இருந்தார்ல சீஃப் செக்ரட்டரியா, அவர் தான் முதல் எங்கள் ஊரில் சப் கலெக்டர். டிஎஸ்பி யார் தெரியுமா? இப்போ இங்கே ஏடிஜிபி இருந்து ரிட்டையர்ட் ஆனார் பாருங்க, தாமரை கண்ணன். அவர் இந்த 2 நபர்களும் அங்கே பெரிய ஜாம்பவான்கள். கடைசியில் 2 பேருமே, இவர் ஏடிஜிபியாக இருந்தார், அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனார். 2 பேருமே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அந்த இடத்தினுடைய ஓனர்கள் பல லட்சத்தை என்னிடம் கொடுத்து நீங்கள் இதில் தலையிடாதீர்கள் என்று வந்தார்கள். காம்ப்ரமைஸ். நான் இளமை பருவம், நான் அந்த நேரத்தில் பாமகனுடைய பொறுப்பாளர். அப்பொழுது அந்த 100 குடும்பத்திற்காக நின்று அதே இடத்தில் அந்த குடும்பத்திற்கு வீட்டை கட்டி கொடுத்து அந்த இடத்திலே நின்று போராடி பல பிரச்சனைகளை சந்தித்து அன்றைக்கு இருந்த அந்த டிஎஸ்பி வந்து உன்னை சுட்டே கொண்டுடுவேன் அப்படின்னாரு என்னைய. இப்படியெல்லாம் போராட்ட களத்திலிருந்து வெற்றியை கண்டவன் நான். இப்படியெல்லாம் பாமகவில் இருந்து வளர்ந்தவன் நான். அதற்கு பிறகு இவர்களுடைய நடவடிக்கை சரியில்லாமல் 93லே வெளியேறி அன்று முதல் இன்று வரை அவர்களை எதிர்த்து வன்னியர் என்ற ஒரு பேனரில் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே நபர் இத்தனை ஆண்டுகளில் யாருமே கிடையாது, 93லேருந்து இன்றைய வரைக்கும். அதற்கு பிறகு 2008இல் மிகப்பெரிய ஊர்வலத்தை இவர்களுக்காக. அதற்கு பிறகு இன்னைக்கு சொல்கிறாங்களா, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், முரசொலியில் 18/4/2009 இது பார்த்துங்க. கலைஞரை சந்தித்து படையாச்சார் பேரவை சார்பாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அப்போ வந்து ஏடிஎம்கே கிட்ட 7 சீட்டு பாமக வாங்கினுச்சு எம்பியில். நாங்கள் அப்பொழுது கலைஞர் அவர்களை சந்தித்து, நீங்கள் இந்த வன்னியர் பொது சொத்து நலவாரியத்தை இந்த சமுதாயத்திற்கு அறிவித்ததால் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி 7 தொகுதியிலையும் எம்பியை தோற்கடித்த பெருமை படையாச்சார் பேரவைக்கு உண்டு. அதனால் சும்மா அரசியலுக்கு நாங்கள் வந்து இது பேசலை. இப்போ என்ன சிஆர் பாஸ்கரன் சொன்னார், நாங்கள்லாம் ஜெயிலில் இருந்தோம். எத்தனை முறைகள் நான் திருச்சி மத்திய சிறையில் இந்த பாமகவுக்காக எத்தனை நாட்களை கழித்திருக்கிறேன் என்பது எனக்கு தான் தெரியும், அன்னைக்கு இருந்த பொறுப்பாளர்களுக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கெல்லாம் அன்புமணி வந்து பார்த்தாரா எல்லாரையும்? ஏன் சிஆர் பாஸ்கரன் உடனே வந்து அன்புமணி பார்த்தாரா தனியா? நான் கேட்குறேன். ஒரு பொதுவெளியில் ஒரு பத்திரிகையாளர், அவர் மீது நிறைய மதிப்பும் மரியாதையும் எனக்கு இருந்துச்சு. ஒரு நீதியின் குரல்னு வச்சுட்டு எனக்கு பெரிய நண்பர், ரொம்ப நண்பரும் கூட. நான் அவரை பார்த்து நேராகவே கேட்கலன்னு ஒன்னே எத்தனை ட்ரிப்பியா வந்து பார்த்தாரு. அந்த விமர்சனத்தை காந்தி அவர்கள் மீது வைக்கக்கூடாதுல்ல. ஸ்ரீகாந்தி அவர்கள் வந்து என்னைக்கு பார்த்தாரு, எங்களை வந்து பார்த்தாருன்னா நான் ஒன்று கேட்குறேன். இதே சிஆர் பாஸ்கரனை சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடந்துச்சு. சட்டத்தை எரிச்சா என்ன தண்டனை? ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க, அந்த சட்டத்தை நீங்கள் எரிச்சிங்கன்னா என்ன தண்டனை? ஜாமீனே கிடையாது, நான் பெயிலபிள் அஃபென்ஸ், உள்ளே போயிடுவீங்க. அந்த சட்ட நகலை யார் தெரியுமா எரிச்சது? அன்றைக்கு கவிதா ராமதாஸ் அவர்கள் எரித்தார்கள். இளமை பருவத்தில்
திருமணம் ஆகலை அவங்களுக்கு. யாருக்கு? காந்தியோட தங்கச்சியை சொல்கிறேன், அன்புமணியோட தங்கச்சியை சொல்கிறேன். சட்டத்தினுடைய நகலை ஒரு மிகப்பெரிய ஊர்வலமாக வந்து திண்டிவனத்தினுடைய தாசில்தார் அலுவலகத்துக்கு வாசலில் சட்ட நகலை எரித்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய மகள். இந்த வரலாறு தெரியுமா சிஆர் பாஸ்கரனுக்கு? நீ வேணா அடுத்த ட்ரிப்பு போகும்போது இது உண்மையா இல்லைன்னா அவர்கிட்ட கேளுங்க. இது பொது வெளியில் ரெக்கார்ட் ஆனது, போலீஸ் ரெக்கார்டில் எல்லாத்துலேயுமே இருக்கும், யாருமே மறுக்க முடியாது, நானும் போய் சொல்ல முடியாது. சரி, இன்னைக்கு தேதிக்கு இப்போ வந்து அவங்க மகளை வந்து முக்கிய பொறுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. சுகுந்தன்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அன்புமணியை பற்றி. சுகந்தன் யார்? கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர். ஒரு கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் வந்து ஒரு மீட்டிங்கில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் பேசுகிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? இந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் அவருங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை அன்புமணி மேலே வைக்கிறார். இவ்வளோ நாள் எங்கே போனார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அதில் தானே அவர் சொன்னார், நான் என்னை நீங்கள் எப்படி கேட்பீங்கடா, யாராவது இதுமாரி என்னை எப்படி இதுமாரி கேட்க போகிறீங்க? அதுக்காக தான்டா நான் இப்படி கேட்குறேன். 2004 தானடா வந்தார் எங்கள் மாமா. அதே 2004 தானடா மத்திய அமைச்சரானார். அதே 2004 தானடா ராஜ்யசபா எம்பி ஆனார். அதை அந்த கலைஞர் தானடா திமுக தானடா உங்களை கொடுத்து வாழ வச்சுச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிக்கிறாரு. என்னை பற்றி விமர்சனங்கள் வரப்போகுது, வர்றதுக்கு முன்னாடி அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கங்கடான்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். அதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு ஒன்றும் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி, ஸ்ரீகாந்தி ஒன்று கேட்டாங்க, அதில் கேட்டதுலே ஹைலைட் அந்த பொதுக்குள்ள என்ன தெரியுமா? இல்லை நீங்கள்லாம் யாருடா அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதை விடவா உங்களுக்கு வேணும்? இந்த முகநூலில் எழுதுறாங்களே, நான் கேட்குறேன், நாளைக்கு ராமதாஸ் ஐயா அவர்களும் ஸ்ரீகாந்தி யார்? ஒரு விதத்தில் சம்பந்தி, ஒரு விதத்தில் அக்கா அன்புமணிக்கு. நீங்கள் முகநூலில் எவ்வளோ கொச்சையா திறமை எழுதுறாங்க. ஐயா அவர்களையும் இந்த ஸ்ரீகாந்தி அவர்களையும் எவ்வளோ கொச்சையா திறமை எழுதுறாங்க. அவர் சொல்கிறாருல, என்னை வந்து தலைவாணி வச்சு அமுக்கி கழுத்தை நெரிச்சு ஒருத்தன் கொண்டுடுவான்னு சொல்கிறான், அவனுக்கு பொறுப்பு போடுறான்னு பொது வழியில் டாக்டர் சொல்லிட்டார்ல. தமிழ்நாடு பூரா எல்லா பத்திரிகையிலும் தெரிஞ்சு போச்சுல. அந்த பையனை கட்சி விட்டு நீக்கிருக்கணுமா இல்லையா கேட்குறேன் நான். அன்புமணி நீக்கிருக்கணுமா இல்லையாங்க? அவருக்கு தெரியாமல் கூட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கட்டும். இதுமாரி அவன் அந்த முகநூலில் அந்த பையன் போட்டிருக்கானான்னு தெரியாமல் கூட அந்த பொறுப்பை கொடுத்துக்கணும். கொடுத்த பிறகு நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னுங்கிறேன். சரி, இப்போ காந்தி கேட்டாங்களா ஸ்ரீகாந்தி, அதேமாரி ஒரு கேள்வி கேட்குறேன். 2 பேரும் ஒன்றாயிடுறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவோ அதிமுகவோ நம்ம கூட்டணியில் வரணுமா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்தால் தான் சீட்டு தருவான்னு சொல்லி ஏதோ ஒன்றாக்கிடுது. அப்பெல்லாம் நீங்களாம் யாருடா? அப்பெல்லாம் நீங்களாம் எங்கடா இருப்பீங்க? அப்போ உங்களோட நிலைமையெல்லாம் என்னடா நினச்சி பாருங்க. இந்த விமர்சனம் பண்ணுறவங்களோட நிலைமையெல்லாம் என்னங்க ஆகும்? 2 பேரும் ஒன்றாயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இல்லை, இது நடைமுறையில் இது சாத்தியப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு பிறகு சொல்கிறேன். ஸ்ரீ காந்தி வந்து நான் வந்து டாக்டர் RSS அடிமைகள் அப்படின்லாம் கூட விமர்சனம் பண்ண டாக்டர் ஐயா அவர்களை 35 வருஷத்துக்கு பிறகு, ஏன்னா இவமாரி ரொம்ப உடல் ரீதியாக அவர் மன ரீதியாக வேதனையில் இருக்கிறார் என்பது கருத்து வேறுபாடுகள் எனக்கும் ஐயாவுக்கும் இல்லாத கருத்து வேறுபாடே இல்லை. அவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுதே நான் போய் அவரை சந்தித்து, இது மாதிரி ஐயா நீங்கள் வருத்தப்படாதீங்க, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ப்ரெஸ்ஸில் என்ன தெரியுமா சொன்னேன்? தேர்தல் வரை இவர்கள் இருவரும் ஒன்றாகவே சேர மாட்டார்கள்னு சொன்னேன். அது பல காரணம் இருக்குது. 2 பேரும் சேர மாட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் பாமகவினுடைய வரலாற்றில் நான் என்ன சொன்னோனோ அதற்கு மாறாக நடந்ததே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. 2008 இவங்களை எதிர்த்து இவர்கள் வன்னியர்களுக்கு எதுவுமே செய்யலை இன்னைக்கு சொல்கிறாங்களா, ஐயா அதை செய்யலை இதை செய்யலைன்னு. இதெல்லாம் சொல்லி 500 வாகனங்களில் நான் வந்து திருவாரூரிலிருந்து சென்னை கிண்டியில் இருக்கிற பெடையாச்சார் சிலை வரைக்கும் வரேன். நீங்கள் வேணா பாருங்கள். இதில் வந்து அன்னைக்கு இருந்த பிரபல பத்திரிகை, இப்போ இன்றைக்கு இருக்கிற பிரபல பத்திரிகை வந்து அன்றைக்கு வந்து 2 பக்கம் ஆர்டிக்கல் எழுதுது. அப்போ வந்து அந்த ஊர்வலத்தினுடைய அப்போ எப்படி தெரியுமா இருக்காங்க இவங்க 2 பேரும்? மிகப்பெரிய அரசியல் இதில் இருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து குமுதம் ரிப்போர்ட்டரில் 2 பக்கம் ஆர்டிக்கல். 500 வாகனத்தில் என்ன தலைப்பு சொல்லிட்டு வரேன் பாருங்க. இந்த தலைப்பில் இவர்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க அப்படின்றத தோலுரித்து காமிப்புன்ற வகையில் 2008 தேதியை பார்த்துங்க வேணா, 24/8/2008 குமுதம் ரிப்போர்ட்டரில் 2 பக்கம் ஆர்டிக்கல் எழுதுறாங்க. இந்த மிகப்பெரிய ஊர்வலத்தை இங்கே வரேன், ஏன் நீங்கள் தான் பெரிய வீராதி வீரன், 18 எம்எல்ஏக்கள், 6 எம்பி, ராஜ்யசபா எம்பி, இப்போ மந்திரிலாம் இருந்தீங்களா, ஒரு இடத்துல அந்த ஊர்வலத்தை நிப்பாட்டி பார்த்துருக்க வேண்டியதானே? நீங்கள் நிப்பாட்டி பார்த்துருக்க வேண்டியதானே?
எங்களை எதிர்த்து எப்படா நீ வர அப்படின்னு நிப்பாட்டிருக்க வேண்டியதானே. எல்லா வரலாற்றுக்கும் சொந்தக்காரர்கள் நாங்கள். சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல, எல்லா வரலாற்றுக்கும் சொந்தக்காரர்கள். அதனால் இப்போ இவர்கள் போகின்ற போக்கு இடஒதுக்கீடு என்பதே வன்னியர்களுக்கு கிடைக்காம போகுது. இவர்கள் அரசியல் ஆதாயம் ரெண்டாவதெல்லாம் வச்சுங்க, இவங்க அரசியலில் வந்து ரெண்டாக போய் தனித்தனியாக நிற்கிறது வைங்க. இடஒதுக்கீடு என்பதே வன்னியர்களுக்கு கிடைக்க விடாமல் ஆக்குவதற்கான வழிகளே இது வந்து வழிவகுக்கும். இது வழிவகுக்கும். அன்புமணி தரப்புல தொடர்ந்து சொல்லப்படுறது என்ன, இவங்கெல்லாம் திமுகவுடைய ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க, அவங்களுடைய கைக்கூலியாக மாறிட்டாங்க. அதுவும் வந்து ஜிகே மணியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அருளையும் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. திமுகவோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்களாமே. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி வைக்க போகிறாருல அன்புமணி. வன்னியர்களுக்கு மத்தியில் 2%, மாநிலத்தில் 20% இடஒதுக்கீடு கொடுக்கின்ற கட்சியோடு தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணின்னு ஒரு சரத்தை எழுதி கையெழுத்து போட சொல்லுங்க. நான் அரசியலை விட்டு விளைவிக்கிறேன். அரசியல் என்பது அவர்களை பற்றி விமர்சனம் செய்யறதே நிப்பாட்டிக்கிறேன். தைரியம் இருந்தால் செய்ய சொல்லுங்க பார்ப்போம். இது பண்ண மாட்டாங்களா? அதான் பொது வெளியில் சொல்கிறேன்ல, வன்னியர்களுக்கு மாநிலத்தில் 20%, மத்தியில் 2% கொடுக்கின்ற கட்சியோடு தான் இந்த வருகின்ற 2026 தேர்தலில் நாங்கள் கூட்டணி அப்படின்னு அன்புமணிக்கு தைரியம் இருந்தால், வன்னியர்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் செய்கின்ற நன்மையாக இருந்தால், போலி வேஷம் போடவில்லை என்று நீங்கள் வன்னியர் மக்களிடம் சொன்னால் இதை செய்யுங்க பார்ப்போம். செய்ய முடியுதான்னு பாருங்க. நிச்சயமா முடியாது. நான் இன்னைக்கு பதிவு பண்றேன், நிச்சயமா இப்படி ஒரு கோரிக்கையை அவங்களால வைக்கவே முடியாது. அப்ப வன்னியர்களை நீங்க ஏமாத்துறீங்கன்றதை எடுத்துக்கலாம். அப்படி வைக்காம நீங்க கூட்டணி வச்சா, அப்படி வைக்காமல் நீங்கள் கூட்டணி வைத்தால் வன்னியர்களை நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு முடிவு பண்ணி பிரச்சாரம் பண்ணலாமா? உங்களுக்கு எதிர்ப்பா? 2008 நாங்கள் இந்த ஊர்வலத்திற்கு பிறகு பாமக எந்த அணியில் இருக்கிறதோ, அது திமுக அணியில் இருந்தாலும் சரி, அண்ணா திமுக அணியில் இருந்தாலும் சரி, அவர்களை தோக்கடித்த பெருமை எங்களை சேரும். ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இவங்க வந்து அண்ணா திமுகவுக்கு பிறகு திமுகவோட போய் கூட்டணி சேர்ந்தாங்க. நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஊர்வலம் பண்ணி பாமகவுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலையில் நான் உருவாக்கும் பொழுது அன்றைக்கு வந்து திமுகவை சேர்ந்த அத்தனை உள்ளாட்சி பிரதிநிதிகளும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தினத்தந்தியில் வந்த செய்தி பாருங்க. இந்த பிரச்சாரத்தில் நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் திமுகவை எதிர்த்து அண்ணா திமுகவுடன் 7 சீட்டு நீங்கள் வாங்கினீங்களா அப்படின்னா, திமுக தயவில் இருக்கிற, ஏன்னா 2 கவுன்சிலர் வச்சுருப்பாங்க, அலையன்ஸ் பார்ட்டியில் 18 கவுன்சிலர் சேர்ந்து சேர்மனாக இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ராஜினாமா செய்ய முடியுமான்னு கேட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பிரச்சார வியூகம் செய்கின்ற எங்களை ஓரங்கட்டி விட்டு திமுக அன்னைக்கு அலையன்ஸுக்கு போனாங்க. அப்போ நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அப்பொழுது சந்தித்தேன். வேறு வழி என்ன இருக்குது எங்களுக்கு? அப்போ உங்களை வந்து நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா உங்களை பட்டுக்கம்பளம் எடுத்து நாங்கள் வரவேற்போமே. அதற்காக உங்களை உடனடியாக இதற்கு வந்து பதிலடி தர வேண்டும், உங்களை இதிலிருந்தும் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து ஆதரவு கொடுத்து அந்த தேர்தலிலும் உங்களை அரசியல் அனாதை ஆக்கிய பெருமை எங்களுக்கு உண்டு. நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை பற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து இப்போ இந்த பேசுகிறீங்களா? நீங்கள் இல்லை, 2 பேருக்கான சண்டை வந்து அந்த சண்டையில் வந்துச்சா? இடஒதுக்கீடு கேட்டோம், அந்த கட்சி கொடுக்கல, இந்த கட்சி கொடுக்கலன்னு உங்களுக்கு சண்டை வருதா? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? சரி, இந்த பிரச்சனைலாம் பெருசாகுது இல்லை? இப்போ பொதுக்குழுவில் ஐயா அழுதுட்டார்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா அழுதார்ல, ஒரு அப்பாவும் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு அப்பா அம்மா தமிழ்நாட்டில் இதை பார்த்துட்டு யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயா அவர்கள் யாரை சொல்லுகிறாரோ அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சரி, இப்படி ஒரு பிரச்சனை வர வேண்டாம், நம்மளாம் ஒன்றா இருந்து இந்த கட்சியை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பி நேராக தைலாபுரத்துக்கு போங்க. அன்புமணி உங்கள் அப்பா வர வேணான்னு சொல்லுவாரா? இல்லை யாராவது அன்புமணியை வரக்கூடாதுன்னு சொல்லி அருள் போய் தடுப்பாரா? இல்லை ஜிகே மணி தடுப்பாரா? இல்லை ஜிகே மணி பையன் தடுக்க போகிறாரா? எதுவுமே கிடையாது. உங்கள் வீடு நேராக போக போகிறீங்க. இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு உங்களுக்கு? இவங்க 2 பேரும் செஞ்சுக்கிற வேலை பாமகவை சேர்ந்த 2 குரூப்புகளும் எல்லா ஊர்லேயும் அடிச்சுக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 15 பேர் மீது வழக்கு. இந்த 15 பேரும் ஜெயிலில் போய் உட்காந்துருந்தா இந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? இந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறதுன்னு கேட்குறேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு புருஷன் முன்னாடி 2 பேரும் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற சூழ்நிலைக்கு தான் எல்லா குடும்பமும் இருக்குது, நடுத்தர குடும்பம்லாம். இன்னைக்கு போய் 15 இந்த பக்கம் ஒரு 15 பேர், அந்த பக்கம் ஒரு 6 பேரில் வழக்கு பதிவுன்னு நியூஸ் வருது. அப்போ ஒரு ஊர்லேயும் இது நடந்துட்டு போணுச்சுன்னா, நீங்கள் வன்னியர்களை அடிச்சுக்கிட்டு 2 வன்னியரும் ஜெயிலில் போயிருந்தா எலெக்ஷனை யார் பார்க்குறது? இடஒதுக்கீடை யார் பார்க்குறது? அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா போயிட்டீங்கன்னா இந்த கேஸ்லாம் வாபஸ் வாங்கிக்குவீங்களா?
ஆக்ஷன் ட்ராப் பண்ணிடுவீங்களா? அவன் எதிரியாக தானே இருப்பான், அடிச்சுக்கிட்டவன். என்ன உங்களுக்கு கொள்கை இருக்கு? பாமகவினுடைய எதிர்காலம் என்னவா இருக்க போகுது, வன்னியர்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றாக இருக்கும் பொழுதே வெறும் 5 எம்எல்ஏ தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு போன சட்டமன்றத்தில். வெறும் 5. வெறும் மக்களுடைய கோரிக்கைகளை மட்டும் முன்னெடுத்து, மக்கள் பிரச்சனைகளை மட்டும் முன்னெடுத்து, மக்களுக்கான சில விஷயங்களை முன்னெடுத்து ஒரு பிரச்சார யுக்தியிலேயே 8% ஓட்டை வாங்கி மிகப்பெரிய அளவில் அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சி சீமானுடைய நாம் தமிழர் கட்சி. 8%. ஆனால் எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடியல. ஆனால் 8% வாங்கி அவர்கள் அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு 2.5 கோடி பேர் சமுதாயம், இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுக்கு 6 எம்பி, ஒரு ராஜ்யசபா, 18 எம்எல்ஏக்கள், மத்திய அமைச்சர்களோட உங்கள்கிட்ட ராமதாஸ் அவர்கள் உங்களுடைய சின்ன ஐயா ராமதாசரும் ஒப்படைச்சார்கள். என்ன பண்ணீங்க நீங்கள்? வெறும் 4% சொச்சம், 4% ஓட்டு வாயில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க இந்த கட்சை. அப்போ என்ன வருது? அந்த 4% ஓட்டு இப்போ 2ஆக போயிடுச்சுன்னா என்ன வருது? என்ன கிடைக்கும்? எம்எல்ஏக்களே இல்லாத ஒரு சட்டமன்றத்தில் பாமக உருவாயிடுச்சுன்னா வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை எப்படி கேட்பீங்க? அதுக்கு நீங்கள் இமிடியட்லியா அன்புமணி அவர்கள் இது மாதிரி விமர்சனம், இப்போ விமர்சனம் செய்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் மிகப்பெரிய அரசியல் அனாதையாக 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஆயிடுவாங்க. அதனால் இந்த விமர்சனம் செய்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க. இப்போ எப்படியும் சேரக்கூடாதுன்னு விமர்சனம் பண்ணுறது. விமர்சனம் பண்ணுறதுல அரசியல் ரீதியாக பண்ணலாம், அது வேற. கொள்கை ரீதியாக பண்ணலாம், அது வேற. பர்சனலாக பண்ணுறான். பர்சனல்னா ரொம்ப இன்டீரியராக டபுள் மீனிங்கில் பண்ணுறான். யாரை? இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்ட ஐயா ராமதாஸ் அவர்களை, அவருடைய மகளை, அவருடைய மருமகனை. இதெல்லாம் என்னது? எதில் போய் முடியாது? இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய இது யாருக்கிட்ட இருக்குது? அன்புமணிகிட்ட தான் இருக்குது. அன்புமணி தான் செய்யணும். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்கள் இருக்குது. அதுக்குள்ளே இது பிரச்சனை சார்ட் அவுட் ஆகுதா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு பின்னு தான் இது இந்த பிரச்சனை முடிவுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.